வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி லீ நியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு 15/10/2025 புதன்கிழமை. மூலம் போராடம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பாருங்க, சந்திராஷ்டிரமம் இருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு எடுக்கிற முடிவுகளை நிதானமா எடுக்கணும். மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 14 தி டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஒரு பிடிவாதமான ஒரு நிலையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக பிடிவாதம் இருக்கலாம், தவறு இல்லை. பட் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும்னா நம்ம விட்டு கொடுத்து போகலாங்க. நம்ம பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்ப்பதனால எந்த தவறும் கிடையாது. 75% பாசிட்டிவ் இருக்கு. கண்டிப்பாக எந்த விஷயம்னாலும் இன்னைக்கு நடக்கும். ஒரு பழைய நட்பை ஒன்று சந்திப்பீங்க. இன்னைக்கு நட்பு தான், அது பழைய நட்பு புது நட்புலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த நட்பாக இருந்தவங்கள இன்னைக்கு நீங்கள் மீண்டும் சந்திப்பீங்க. ரிஷபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபம்க்கு வந்து கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்குங்க. ஸோ உங்களோட டே நல்லா இருக்கு. ரொம்ப வைஸா முடிவெடுப்பீங்க. எதுனாலும் கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவையில்லாதவங்களோட இன்புட்டை கொண்டு வந்து நீங்க உங்க முடிவுல காமிக்காதீங்க. கண்டிப்பா உங்களோட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரிவீல் ஆகும். ஒரு பழைய சீக்ரெட் ஒன்று இன்னைக்கு ரிவீல் ஆகாது. கண்டிப்பா அதனால உங்களுக்கு ஒரு சக்சஸான ஒரு முடிவு தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்குங்க. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. 90% பாசிட்டிவ் இருக்கு. நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு வந்து தெளிவாக இருந்ததுன்னா, அதாவது என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ டபுள் மைண்டடாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் போகும்போது அந்த அர்த்தம் படிச்சுக்கணும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னா என்னென்னா, ஒரு ஜெயிண்ட் வீல் இப்படி மேலே போய் கீழே வருது அந்த மாதிரி தான். ஸோ அந்த மேலே போகிற இடத்துல நம்ம முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அதை அப்படி தக்க வச்சுக்கணும். நம்ம அந்த அடுத்த லெவலில் விடக்கூடாது. ஸோ நீங்கள் நாள் நல்லா இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும். கடகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் அப்படின்னு வந்திருக்கு. 99% பாசிட்டிவான கார்டு. என்ன கொஞ்சம் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு எல்லாருமே நினைச்சிட்டு உங்க மேல கண்ணு வைப்பாங்க. பட் நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தேவையில்லாம ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். அதை தள்ளி வச்சுட்டு, அதாவது அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க நாள் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க. உங்க டே நல்லாவே இருக்குது. 99% பாசிட்டிவா இருக்குங்க. சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்திருக்குது. கொஞ்சம் இன்னைக்கு இந்த டேவை வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். புலிவாலை பிடிச்சிட்டு விட்டோம்னா புலி கட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எது எடுத்தாலுமே நம்ம ஒன்று நினைப்போம், அது நடக்காது. ஆனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்து நிதானமாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். 30% பாசிட்டிவ் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாடியும் மென்டல் ஹெல்த்தும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்குது. ஒரு கடவுளோட ஆசீர்வாதமான நாள். இன்னைக்கு அவங்களோட பாஸ்ட் விஷயமா செஞ்ச ஒரு தவறுக்கு இன்னைக்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். 90% பாசிட்டிவா இருக்கு. பட் அவங்க செஞ்ச ஒரு சிறு தவறுனால ஏற்படக்கூடிய மன உளைச்சலை வந்து இன்னைக்கு தான் அவங்க அதுக்குமான பெனால்ட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கான அபராதம் கட்டுவாங்க. அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, எப்பவோ பண்ணியிருப்பாங்க அந்த தப்பை, அதற்கு இன்னைக்கான அபராதம் கட்டி அதோட இன்னைக்கோட முடிச்சிருவாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்களோட கணக்கு. துலாம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 லவர்ஸ் கார்டு வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 90% பாசிட்டிவா இருக்கு. பண வரவா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கு. என்ன சில குட் அண்ட் ஈவில்ஸ்க்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லைங்க. பாசிட்டிவ் நிறைய பர்சன்டேஜ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரும். இன்னைக்கு விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருச்சிகம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருச்சிகம்க்கு வந்து கார்டு நம்பர் 5 த ஹிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட டிவைன் கார்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதற்கான நாள் இன்னைக்கு. நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருந்து இன்னைக்கு அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா தனுஷுக்கு வந்து இன்னைக்கு வந்து சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, சரிங்களா. அது கொஞ்சம் நிதானமாவே எந்த விஷயமும்
பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். கார்டு நம்பர் 8 த ஜஸ்டிஸ் வந்திருக்குங்க. சொன்ன மாதிரி 50% தான் இருக்கு. குட் அண்ட் பேடுக்கு நடுவில் நீங்க ஸ்ட்ரக் அவுட் ஆவீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரகிள் ஆகும்போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யணும். அதுதான் கரெக்டா சந்திராஷ்டமத்தை கேட்ட மாதிரி தான் கார்டு வந்திருக்கு. 50% பாசிட்டிவா இருக்கு. அதை நீங்க வந்து அந்த குட் வைப்ஸை கொண்டு போய் அதை பாசிட்டிவா கொண்டு போங்க. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு கார்டு நம்பர் 14 த டெம்பரன்ஸ். எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு பிடி, அதாவது டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிடிவாதத்தோடு, பிடிவாதம்ங்கிறது வந்து இது கெட்ட ஒரு இதில் சொல்லலை, ஒரு பிடிவாத குணத்தோட ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தங்களை மறுபடியும் மீட் பண்ணுவீங்க. அது அந்த உறவு ஒரு நல்ல ஒரு உறவாக இருக்கும். உங்களுக்கு அதனால ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாயம். கும்பம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 90% சக்ஸஸ்ஃபுல்லான டே. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நல்லாவே இருக்கும் இன்னைக்கு. அது கொண்டு போகிறது, அந்த ஸ்டார்ட் அப்பை கொண்டு போகிறத அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டே நல்லாவே இருக்குது. பாசிட்டிவிட்டியான டேயாக இருக்குது. 90% பாசிட்டிவாகவே இருக்குது. அந்த சக்ஸஸை மட்டும் கொண்டு மனசில் வச்சுட்டு அதை கொண்டு போங்க. மீனம்க்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாயம். மீனம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்டு நம்பர் 22 த ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யறீங்க. பட் அதனால பாதிப்பு உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் அதை வந்து மனசுல உணராம மறுபடியும் திரும்பி அந்த வேலை செய்யறீங்க. அது தயவு செய்து செய்யாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க போங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது வார்த்தைகள் பேசும்போது நிதானமா உங்களோட வார்த்தைகளை பேசுங்க. அது தவறா அவங்களுக்கு கன்வே ஆயிடும். ஸோ இன்னைக்கு இன்றைய நாள் இனி நாளாக உங்களுக்கு இருக்கட்டுங்க. மறுபடியும் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.